இந்த ஆண்டின் தொடக்கத்துல அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் எரிஞ்சு போனதை நாம எல்லாம் பார்த்திருப்போம். இயற்கை தன் கோர முகத்தை காட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் தோணுது. லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கிற இந்த நகரின் பரப்பளவு மொத்தம் 469 சதுர கிலோமீட்டர். வெறும் 44 பேரோட இது முதல் குடியேற்றம் நடந்திருக்கு. மெக்சிகோ கூட சண்டை போட்டுதாங்க கலிபோர்னியாவை மீட்டிருக்காங்க அமெரிக்கா 1847 ஜனவரி 13. கலிபோர்னியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட ஊர் எதுன்னு கேட்டா அது லாஸ் ஏஞ்சல்ஸ் தாங்க. 1900 1 லட்சம், அதுவே 2010 3.8 மில்லியன் ஆயிடுச்சு. 140 நாடுகளை சேர்ந்த 224 மொழிகள் பேசும் மக்கள் இங்கே வாழ்ந்தாலும் அதிக மக்கள் பேசும் மொழி ஸ்பானிஷ். 10 சினிமா தயாரிப்பு நிறுவனங்களுடைய ஹாலிவுட் 1910 லாஸ் ஏஞ்சல்ஸ் கூட இணைக்கப்பட்டிருக்கு. சமதளமும் குன்றுகளும் இணைந்த பகுதி தாங்க இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ். ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லப்படும் நெருப்பு வளையத்துக்குள் இருக்கிற பசிபிக்கின் பல பகுதிகளை இந்த லாஸ் ஏஞ்சல்ஸும் ஒண்ணுங்கிறதுனால அடிக்கடி இங்க நிலநடுக்கம் ஏற்படுது. அடுத்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை இங்க உள்ள வானிலை தாங்க. ஆண்டின் பெரும்பாலான நாட்கள் தெளிவான வானத்துடன் அதிக சூரிய ஒளியை பெறும் நகரம் இந்த ஊர். வருடத்தில் சராசரியா வெறும் 35 நாட்கள் தாங்க மழையை பெய்யும். அதனால் காடுகள் காய்ந்து போய் வறட்சியா இருந்த ஒரு சூழல் தீ எளிதா பரவ காரணமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இதே பருவத்தில் அடிக்கிற அந்த காத்து, அன்னைக்கு மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் அடிச்ச அந்த காத்து தான் தீ காட்டையும் தாண்டி நகரத்துக்கு தாவ ஒரு காரணமாயிடுச்சு. உலகத்தோட நாட்டாம அமெரிக்கா, ஆனாலும் தன் நாட்டோட ஒரு பகுதியின் அழிவியை தடுக்க முடியாம திணறி போனதை பார்க்கும்போது இயற்கைக்கு முன்னாடி மனிதர்கள்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறது தெளிவா புரியுதுங்க. இயற்கையை காப்போம், இன்புட்டு இருப்போம். நன்றி.